எனக்கு ரெண்டே விருப்பம்தான். ஒன்று, ஒரு கும்பல் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்துட்டு பெரியார் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, கருணாநிதி நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க, ஜெயலலிதா நாமம் வாழ்க என்று சொன்ன அந்த இடத்தில் யாரை ஒதுக்கி வைத்தார்களோ, யாரை தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவன் என்று சொன்னார்களோ அவர்களை ஒட்டுமொத்த தமிழினத்தின் அடையாளமாக எமது தலைவன் பிரபாகரன் மீது சத்தியமிட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு, ஒரு ஆசை. ரெண்டாவது, எந்த மக்களுக்கான உரிமைகளை பேச தடை விதிக்கப்பட்டதோ, எந்த மக்களுக்கான உரிமைகள் எல்லாம் ஒடுக்கப்பட்டதோ, எந்த மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் உலகத்துக்கெல்லாம் சோறு போடுறாங்க, அவங்களை போராடுகின்ற அளவிற்கு கூட அனுமதிக்காமல் எந்த இடம் மறுக்கப்பட்டதோ, எந்த இடம் இவர்களுக்கெல்லாம் இந்த இடம் தகுதியே பெறாத இடம் என்று ஓரங்கட்டப்பட்டதோ அந்த இடத்தின் நடுநாயகமாக நாம் தமிழர் கட்சி போய் அமர வேண்டும் என்ற பேராவல். இந்த ரெண்டு ஆசை. இன்னொன்று, மயிலாடுதுறை பாராளுமன்றம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். நான் பிறந்த மண் இருக்கிற ஊர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திருமுல்லை வாசல் என்கிற ஒரு கடலோர கிராமத்தில் பிறந்தவள் தான் நான். அதனால் அந்த பகுதியில் அந்த மண்ணின் மகளாக நிற்பதில் எனக்கு பெரிய பெருமை. இன்னொரு பக்கம், கடந்த 5 ஆண்டுகளாக வடிவேல் சொல்கிற மாதிரி, என்ன ராமலிங்க ஆலய பார்க்க முடியல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி, கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்களை காணவில்லை. அவரை தேடுகின்ற பணியும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக தேடி நிற்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளேன். ஏன்னா ரொம்ப வெறி, காங்கிரஸை நம்ம நேருக்கு நேர் நின்று அடிக்கணும்னு ரொம்ப நாள் வெறினேன். 2019 எங்கள் அண்ணனை என்று நான் சந்தித்தேனோ, என்றைக்கு தமிழினத்தின் வரலாற்றை அவர் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு தமிழர்களுடைய வரலாறு இந்த இடத்திலிருந்து தான் மறைக்கப்பட்டது என்பதை எங்கள் அண்ணன் எனக்கு உணர்த்தினாரோ, எந்த இடத்தில் தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் கொன்றொழிக்கப்பட்டார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் இரத்த சகதி பிறந்ததோ, எந்த இடத்தில் அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்று இதுநாள் வரை போராடி கொண்டிருக்கிறோமோ அதற்கான நீதியை பெற்றெடுக்க அதே காங்கிரஸையும் அதோடு கூட்டணி திமுகவையும் நேருக்கு நேர் சந்தித்து உடலை கூறு கூறாக என் கருத்தியலால் கிழிக்க ஒரு வாய்ப்பு நாளை என்றார் 1-2 வரணும் அப்படிங்கிற சகோதரர் சாட்டை துரைமுருகன் ஒரு காணொலி போட்டிருந்தார் நேற்று. மயிலாடுதுறையை நாம் கைப்பற்றுகிறோம் என்று. இப்பவே பல பேருக்கு அங்கே பேதிகள் பிடுங்கி விட்டது. நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக வரும் வழியில் செய்தி. ஒருவர் என்னை அழைத்தார். அழைச்சிட்டு நீங்கள் நிற்க போறீங்களாமே அப்படின்னார். எங்கள் அண்ணன் காளிதாஸ் கூட சொன்னார், அம்மா கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணுறதை விட மாற்று கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க தங்கச்சி அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அழைச்சார். நீங்கள் மயிலாடுதுறையில் நிற்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் வரதன் தான் அழைப்பு எடுத்து கொடுத்தாரு. ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னேன். நான் தான்மா காங்கிரஸினுடைய மண்டல பொறுப்பாளர் அங்கே அப்படின்னார். என்னங்கய்யா அப்படின்னா, உறுதியாக நீங்கள் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, எங்கள் குடும்பத்தோட்டெல்லாம் உங்களுக்கு தான், வெளியில் சொல்லாதீங்கன்னாரு. அண்ணன் மன்னிச்சுக்கங்க சொல்லிட்டேன். அதனால் எதிர்கட்சிக்காரர்கள் என்று நாம் சொல்லவரும் நம்மினத்தவர்கள் தான். இன்றைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தேசியத்தினோட புரிதல் கொண்டு நம்மை நோக்கி வர இருக்கிறாங்க. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான், கடினமான உழைப்பு மட்டும்தான் நமக்கான ஊதியத்தை வழங்கும். நாங்கள் உறுதியிட்டு சொல்கிறோம் அண்ணா, மயிலாடுதுறை வெற்றி முதல் வெற்றியாக உங்கள் கையில் வந்து சேரும். அதற்கு எங்களை உயிரை கொடுத்தோனும் உழைப்போம் அண்ணா. இந்த வார்த்தை நான் என் தந்தையின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். உயிரை கொடுத்தேனும் உழைத்து உங்களுக்கான வெற்றியை நாங்கள் நிலைநாட்டுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தஞ்சாவூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள்.